தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க உறவுகளோட அன்பை அலட்சியப்படுத்திட்டு காலப்போக்கில் அதை சரி பண்ணிக்கலான்னு நினைக்காம அவங்க நம்ம கூட இருக்கும்போதே அந்த அன்பை புரிஞ்சுட்டு வாழணுன்றதை உணர்த்துற ஒரு கதையை பார்க்கலாமா? கதை சொல்றது ஏன் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. அனுத்தன்ற ஒருத்தர் காலையிலேயே தன்னோட வீட்டில் ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே அவரோட மனசும் ரொம்ப பரபரப்பாக எதையோ சிந்திச்சுட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த மேலாளரோட வீடு நம்ம வீடு பக்கத்தில் வந்துட்டனால இதை செஞ்சுட்டு வா, அதை செஞ்சுட்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணிட்டு நம்ம ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்காந்து அலுவலகத்துக்கு தேவையான இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். இதில் இவர் வீட்டுக்கு வேற நம்ம போய் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் தன்னோட ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்போது, அப்பா 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 எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும்ட்டு அவரோட பையன் அந்த கத்துறான். என்னதான் அவன் கத்துனாலும் அது அவர் காதலையே 4வது தலை தான் விழுது. என்னடா வேணும் உனக்கு, நானே அவசரத்தில் இருக்கேன், உள்ள போ அப்படின்னதும் வெளியே நின்று பலூன்காரரை காட்டி, அப்பா எனக்கு அதை வாங்கி தாங்கப்பா அப்படின்னதும், நேரம் கேட்ட நேரத்தில் நீ வேற உள்ள போடா அப்படின்னதும், அப்பா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னதும், இப்போ நீ உள்ள போறியா இல்லையா அப்படின்னதும் அவரோட மனைவி வெளியே வராங்க. வந்து எங்க ஒரே ஒன்று தானே கேட்குறான், ஒரு நாள் வாங்கி கொடுங்க அப்படின்னதும், ஆமாம் இப்போ ஒன்று கேட்பான், அப்புறம் நான் வெளியே போகிறதுக்குள்ள அதை டப்புன்னு உடச்சிட்டு இன்னொன்று வேற கேட்பான் அப்படின்னதும், சரிங்க அப்போ நானாவது அப்படின்னதும், நீ தான் அவனை வாங்கி கொடுத்து கெடுக்கிற, இப்போ 2 பேரும் உள்ள போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்திட்டு தன்னோட வண்டி எடுத்துட்டு போறப்போ அந்த பலூன்கார தாத்தாவையும் ஒரு முறைச்சிட்டு 2 தெரு தாண்டி உள்ள அவரோட மேலாளர் வீட்டுக்கு வர்றாரு. இங்கே தான் மகனுக்காக 2 நிமிஷம் செலவிட முடியாத அவரு மேலாளர் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் காத்துட்டு இருக்காரு. மேலாளர் வந்ததும் அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததும் மேலாளர் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட பேரன் அங்க ஓடி வரான். தாத்தா தாத்தா எனக்கு அது வாங்கி கொடுங்க தாத்தா, தாத்தா வாங்கி கொடுங்க தாத்தா அப்படின்னு நெச்சரிக்கிறாங்க. என்னதுதான் உனக்கு வேணும் அப்படின்னு அவர் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள, ஓ பலூனா, இரு மாமா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் ஓடி போய் ஒரு பலூனை வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறார். அவன் அதை 2 தட்டு தான் தட்டுறான். அப்போ கேட்டதே பாருங்க ஒரு சத்தம், டப்புன்னு, அவ்வளோதான் அந்த பலூன் உடஞ்சிருச்சு. சரி சரி 10 ரூபா தானே, பரவாயில்ல, மாமா போய் இன்னொன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் போய் அந்த பலூன் தாத்தாட்ட வாங்கும்போது அந்த பலூன்காரர் அவரை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே பலூனை கொடுக்குறாரு. இவன் பலூன்காரர்கிட்ட தலையை குனிஞ்சுக்கிட்டு மேலாளர் முன்னாடி வந்து தலையை நிமிர்ந்து நிற்கிறான்றதோட இந்த கதை முடியுது. அப்பா, கதையோட கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கருத்து சொல்றது ஏன் பொறுப்பு தானே. செயல் என்னவோ ஒன்று தான், ஆனால் 2 இடத்துலையும் அனந்தன் தான் வேறுபடுறாரு. நம்ம கூட அன்பாக இருக்க ஒரு நபரை நம்ம அலட்சியப்படுத்திட்டு காலப்போக்கில் சரி பண்ணிக்கலான்னு நினச்சிருக்கோம். ஆனால் காலம் கடந்து போகும்போதுல ஒருவேளை நம்ம அவங்கள இழக்க நேரிட்டா, ஏன் குழந்தைங்க தானே, ஏன் மனைவி தானே, ஏன் அப்பா அம்மா தானே, ஏன் சகோதரர்கள் தானேன்ட்டு அவங்க கருத்தை சரியாக சொல்ல விடாமல் இருக்கிறதும், நம்ம கருத்தை சரியாக புரிய வைக்காமல் இருக்கிறதும், அதுக்கு மேலேயும் கேட்டால் உன்கிட்ட தானே என்னால் உரிமை எடுத்துக்க முடியும், நீ தானே என்னை புரிஞ்சுக்குவேன்னு வசனம் பேசுறது சப்ப கட்டுறது தான். அவர் பெரிய ஆளு, அவர்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக அவரோட நன்மதிப்பு புத்தகத்தில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களோட நம்பிக்கைன்ற புத்தகத்தில் இடம் பிடிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அந்த பெரிய ஆளுக்கோ பதவி பணம் இருக்கிற மனிதருக்கோ நீங்கள் 100ல் 1 தான். ஆனால் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே. நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.